யுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து, ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த எழுத்துக்களில் உங்கள் பெயர் இருந்தால், முதல் எழுத்தாக உங்கள் பெயர் இருந்தால் நிச்சயமாக நிறைய போராட்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஓகேங்களா? அந்த எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த எழுத்துக்கள் டி எழுத்து, பேர் டி எழுத்துல ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அவங்களால வாழ்க்கையில் தோல்விகளை நிறைய அனுபவிப்பாங்க. சரி, டி எழுத்துல தான் எல்லாருக்கும் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அது 20% தான். 80% பிரச்சனையோடு வாழ்வாங்க. டி எழுத்துல இருக்கவங்க 20% நல்லா ராயலாக நல்லா வாழ்கிறவங்களும் இருக்கிறார்கள். நம்ம அதை சொல்ல வேண்டாம். நம்ம அதிகபட்சமான விஷயங்களை தான் எடுக்கணும். அதே மாதிரி பி எழுத்தில் இருப்பவர்களும் போராட்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் விதி என்றால் விதி விலக்கு இருக்கிற மாதிரி விதி விலக்கு 20% அதுலேயும் பி எழுத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஓ எழுத்தில், அந்த ஓ எழுத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க, பிரச்சனையோடு இருக்காங்க, அடிக்டாக இருக்காங்க, சில விஷயங்கள் இப்படியெல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களும் ஒரு போராட்டமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. ஓ எழுத்தில் நல்லா இருக்காங்க, பிரபலமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 10% தான் சொல்ல முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் பெயர் சு என்ற எழுத்தில் ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில சில சிக்கல்கள், பிரச்சனைகள் வரும். புரியுதுங்களா? சு எழுத்து சுந்தரி, சுமதி, சுகந்தி அப்படின்ற மாதிரி வரவே கூடாது. இந்த மாதிரி நிறைய சு எழுத்துக்கெல்லாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கும். சரி, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நியூமராலஜி இப்படி சின்ன கரெக்ஷன் பண்ணால் போதும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சரியான ஒரு நல்ல சொல்யூஷனை தர தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி ஈஸ்வரி, வார் அந்த மாதிரி WARனு முடியாது. ஈஸ்வரி, ராஜேஸ்வரி, மகேஸ்வரி, இந்த மாதிரி ஈஸ்வரி வார்னு முடிஞ்சு ரீனு முடிகிற பேர்கள்லாம் பெண்களுக்கு சிக்கல்களையும் பிரச்சனையும் கொடுக்கும். பொருளாதார பிரச்சனை கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை கொடுக்கும், நிறைய விஷயங்களை கொடுத்துரும். ஸோ பிரச்சனைன்றது ஒன்று மட்டும் கிடையாது. பொருளாதார பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, உடல் பாதிப்பு பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பேர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் நிறைய நாட்களில் இவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்னா, அந்த பேரில் சின்ன கரெக்ஷன் பண்ணி நல்ல நம்பரில் வச்சு அவங்க கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, அவங்களுடைய மாற்றங்கள் அவங்க கண் முன்னே உணர முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ பத்தாது, நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். இது ஒரு ஷார்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறதுனால தான் நான் இது கொஞ்சமாக பேசுகிறோம். ஓகேங்களா? இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.